வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்ட்போர்ட், எக்ஸல், அப்புறமா கேரி பேக் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கார்ட்போர்டு வந்து எடுத்து கட் பண்ண போகிறேன். நம்ம எந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் வந்து இது பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோவோட கார்னரை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த 1 அடி ஸ்கேலு, அந்த ஸ்கேலை வந்து நான் வந்து அந்த பார்டர் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தால் போதும். அதனால நான் அந்த ஸ்கேல் அளவுக்கு வச்சு இது பண்ணுறேன். உங்களுக்கு இதோட அகலம் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி நம்ம எந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டு ஃப்ரேமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் A4 ஷீட்டை வச்சு நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். நம்ம செய்கிற ஃபோட்டோ ஃப்ரேமில் 2 ஃபோட்டோ வைக்கலாம். முன்னாடி பக்கம் ஒரு ஃபோட்டோ, பின்னாடி பக்கம் ஒரு ஃபோட்டோ, அது மாதிரி வைக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை வந்து அதில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனா திரும்ப இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து அந்த A4 ஷீட்டில் வச்சுட்டு அழகாக கார்னர் வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்துச்சு மைண்டில். அதனால் நான் இப்படி தான் நறுக்கி தான் ஒட்டினேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் A4 ஷீட்லேயே இந்த ஃப்ரேமை வச்சுட்டு கார்னரெல்லாம் வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு கலரில் கலர் பேப்பர் A4 ஷீட் இருக்கு இல்லையா, கலர்டு A4 ஷீட் அது வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தான் நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஈஸியாக பேஸ்ட் பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு A4 ஷீட்டில் இந்த ஃப்ரேமை வச்சுட்டு ஒரு தடவை வரைஞ்சிட்டு கார்னர் இதெல்லாம் வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம வரைஞ்சது இல்லாமல் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கட் பண்ணிங்கன்னா மடித்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். மடித்து ஓட்டினா தான் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு ரியலான ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஒட்டினதுக்கப்புறமா நம்ம முட்டை ஓடை வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஒட்டினா தான் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பேக் சைடு தான் வரப்போகுது, அதாவது உள்ளே வந்துடும். அதனால் நமக்கு தெரியாது. அதனால தான் விட்டு விட்டு ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் கார்ட்போர்டு வந்து தெரியுது. நீங்கள் A4 ஷீட்டில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வரைஞ்சிட்டு ஒட்டும்போது பேக் சைடு மடித்து ஒட்டுறீங்க இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு ஒட்டினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 2 ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் கலர் பேப்பர் வந்து ஒட்டியாச்சு. அதாவது ஒன்றுக்கு வந்து ஆரஞ்சு கலர், இன்னொன்றுக்கு வந்து ஒயிட் கலர் ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கேன் இல்லையா கேரி பேக்கு, அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த கேரி பேக்கை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமை பேக் சைடு திருப்பி போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு சைஸ் பார்த்து நம்ம அந்த கவரை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபெவிக்விக் இல்லைன்னா ஃபெவிபாண்ட், அப்படி இல்லைன்னா க்ளூகன், இது 3த்தில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபெவிக்விக் வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபெவிபாண்ட் இல்லைன்னா க்ளூகன் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஒட்டுறதுக்கு டைம் எடுக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒட்டும்போது. ஏன்னா ஒட்டிட்டு உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி இது பண்ணோன்னா டக்குன்னு எடுத்துக்கும். அதனால் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. க்ளூகன்னாக இருந்தால் உடனேவே ஒட்டிடும். அதே மாதிரி க்ளூகன் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம ஒட்டும்போது அந்த நாசில் இருக்கு இல்லையா, அது வந்து கவரில் டச் ஆகாமல் ஒட்டுங்க. ஏன்னா அது ஹீட்டாக இருக்கும். அப்போ கவரோடு ஒட்டும்போது உருகிரும் கவரு. அதனால் கம்மை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கவரை வந்து அது மேலே பேஸ்ட் பண்ணி ஒட்டுங்க. இப்படி ஒட்டும்போது நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த கவரை நீங்கள் ஒட்டும்போது கரெக்டாக டைட்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. அப்புறம் அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்காது, நீட்டாக இருக்காது. ஒட்டும்போதே நல்லா டைட்டாக இழுத்து வச்சு ஒட்டிக்கோங்க.
பாருங்கள் நான் நல்லாவே ஒட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இன்னொரு ஃப்ரேமு, அதுலேயும் இதே மாதிரி கவர் வச்சு நம்ம ஒட்டிடலாம். அதுலேயும் நான் கவர் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. நான் ஒரு ஃப்ரேமுக்கு தான் நான் ஃபோட்டோ வைக்க போகிறேன். பேக் சைடு உள்ள அந்த ஒயிட் கலர் ஃப்ரேமுக்கு என்கிட்ட ஃபோட்டோ இல்லை, அதனால் நான் வைக்கல. அந்த கார்னரில் வந்துட்டு க்ளூ கன்னை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒட்டுறேன். 4 பக்கமும் நான் க்ளூ கன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்ம வந்து எடுக்க போகிறதில்ல அப்படின்றதுனால. உங்களுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஃபோட்டோ மாற்றுறீங்க அப்படின்னா 3 பக்கம் மட்டும் நீங்கள் க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு திரும்ப மாற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடுத்து வந்து முட்டையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கார்னர்லேயும் 4 கார்னரில் மட்டும் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு இப்படி ஒட்டிட்டேன். ஒயிட் கலருக்கு பார்த்திங்கன்னா அந்த முட்டை ஓட்டையே முழுசாக இருக்கிறப்பவே உள்ளே நம்ம ஸ்கெட்ச் வச்சு லைட்டாக அடிச்சுட்டு அந்த ஒயிட் கலரில் நம்ம பின்னாடி வந்து ஒட்டி இது பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம திருப்பி ஒயிட் கலரில் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மாட்டும்போது முட்டை ஓடு வந்து உடஞ்சிரும். அதனால் நான் அதில் எதுவுமே நான் பண்ணல. இல்லைன்னா நீங்கள் அந்த முட்டை ஓட்டையே ஒட்டிட்டு அதில் மேலே வேணால் நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், வேறு கலரு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான எக்ஸல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்க இல்லையா, உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது சொல்கிறேன். என்னென்னா முட்டை ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அடித்து இது பண்ணிங்கன்னா மிக்ஸியோட பிளேடு வந்து ஷார்ப் ஆகும். அவ்வளோதான். நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.